சவுத் கொரியாவை சேர்ந்த வாசங் என்ற ஃபுட்வியர் தயாரிக்கும் நிறுவனம் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முன் வந்தாங்க. அடிடாஸ் மாதிரியான பிரபல நிறுவனங்களுக்கு இந்த நிறுவனம் சப்ளையராக உள்ளது. இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1700 கோடி முதலீடு செய்யறதா இருந்தாங்க. இதன் மூலமா 17,000 to 20,000 வரையிலான வேலை வாய்ப்புகள் உருவாக இருந்துச்சு. ஆரம்பகட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தமும் போடப்பட்டது. இது மாநில அரசின் TN ரைசிங் மாநாட்டில் ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்டது. தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா அவர்களும் சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்திருந்தார். தற்போது இந்த நிறுவனம் தனது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வாபஸ் பெற்றுக் கொண்டது. வாசங் தொழிற்சாலையை ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவின் குப்பம் தொகுதியில் அமைக்கப் போவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கு. ஒப்பந்தம் செய்த நிறுவனம் தமிழகத்தை விட்டு வெளியேறி இருப்பதை குறித்து அதிமுக கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கிறது. இந்நிறுவனம் மட்டுமின்றி திமுக ஆட்சியில் ஃபோக்ஸ்கான், செமிகண்டக்டர், கூகுள் AI ஹப், அமரராஜா பேட்டரிஸ் போன்ற பெரிய நிறுவனங்களின் முதலீடு வாய்ப்பை தவறவிட்டு இருப்பது தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சிக்கு பெரிய பின்னடைவு என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்.